இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. யூதாவின் ராஜாக்களிலே இந்த யோசபாத் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மனிதன், ஒரு ராஜா. இவனுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தரே அவனுடைய ராஜ்யபாரத்தை இளைப்பாறுதலுக்கு நேரம் நடத்தினாராம். அவன் காலத்துல தேசம் அமைதியா இருந்துச்சு. இந்த தேவன் இந்த யோசபாத் ராஜாவை மிகுந்த கனத்திற்குரியவனா, ஐஸ்வர்யம் நிறைந்தவனா கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அப்ப நீங்க நினைக்க கூடாது, அப்ப அவருக்கு என்னையா குறை, அவருக்கு என்னையா கவலை, அவருக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அப்படின்னு நினைக்க கூடாது. ஐஸ்வர்யம் கனம்லாம் இருந்தாலும் ஒரு முறை பாருங்க, இவருடைய ராஜ்யபாரத்துக்கு எதிராக ஏராளமான கூட்டத்தார் எழும்பி யுத்தத்திற்கு வந்தாங்க. அப்போ இவங்க யோசிச்சு பாருங்களேன், இவர்கள் அவர்களை எதிர்த்து போர் செய்ய முயற்சி செய்யவில்லை, அவர்களை விரோதித்து அவர்களுக்கு விரோதமா எந்த சதி திட்டமும் தீட்டல. ஆனா இந்த யூதாவின் ராஜாவுக்கு விரோதமா அந்த சத்துருக்கள் எல்லாம் எழும்புறாங்க. காரணமே இல்லாம விரோதிக்கிறதற்காக அவர்கள் கூட்டம் கூடுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தப்பட்டு ஏராளமான ஜனங்கள் வந்து கூடிட்டாங்க. இப்ப எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதலா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில திடீர்னு இப்படி ஒரு ஆபத்துனா கலக்கம் தானே, பயம் தானே. அதை போல இந்த ராஜாவும் பயந்தார். அவரும் மனுஷன் தானே. ஆனா அவர் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? யூதா ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து ஒருமுகப்படுத்தி உபவாசித்து ஜெபித்தார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. அந்த வார்த்தையை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்க நாளைக்கு அவங்கள இந்த குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கணும், கர்த்தர் அவங்கள உங்க கையில ஒப்பு கொடுப்பார். இந்த வசனத்தை விசுவாசித்து மறுநாள் யுத்தத்திற்கு கிளம்பி போகும்போது இந்த ராஜா என்ன செய்யறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்லன்னு கர்த்தர் சொல்லிட்டார். வார்த்தையை அவர் விசுவாசித்து கர்த்தரை துதித்து பாடுகிற நல்ல பாடகர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு பின்பாக சேவர்களை நிற்க செய்து அதுக்கப்புறம் போறாங்க. நடந்தது என்ன? இவங்க இங்க பாடி துதிக்கிறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. எதிரிகளுக்குள்ள குழப்பம், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமா எழும்பி வெட்டுண்டு அனைவரும் மடிந்து போனார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை சுற்றி இருக்கிற ஜனங்கள், சுற்றி இருக்கிற நாடுகள், சுற்றி இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கேட்டதுனால கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரத்தை உண்டாக்கி, யாராவது யோசபாத்துக்கு விரோதமா எழும்புனீங்கன்னா இதுதான் நடக்குங்கிறத அடையாளமா காட்டினதுனால யாரும் இப்ப அவனை டச் பண்ண வரலையாம். அதனாலதான் அவனுடைய ராஜ்யபாரம் அமைதியா இருந்தது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, எனக்கு ஆபத்தே இருக்கக்கூடாது, அப்படி அல்ல. வரலாம், ஆனா அப்படி வரும்போது நாம் முயற்சி செய்யாமல், நாம் அதற்கு ஏதாவது பதில் செய்யணும்னு சொல்லி நம்முடைய திறமையை பயன்படுத்தலாமா, நம்முடைய அனுபவத்தை பயன்படுத்தலாமா, நம்மள்கிட்ட இருக்கிற சோர்ஸை பயன்படுத்தலாமான்னு சொல்லி நாம் எந்த காரியத்திலும் இறங்காம அவரை நோக்கி பார்த்து உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். ஒரு வார்த்தையை தந்து நம்மை அந்த சூழ்நிலையில திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். அப்போ ஆண்டவர் மேல நம்ம விசுவாசத்தோடு தொடர்ந்து அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு வழிகளை கர்த்தர் நமக்கு திறந்து தருவார். அதன் பாதையில நம்ம நடக்கும்போது நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு அமைதல் உள்ள ஜீவனம், நமக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. அப்ப நீங்களும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, எல்லாமே சூப்பர் தான். ஆனா ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரில, ஏன் இவங்களாம் எனக்கு விரோதமா எழும்புறாங்கன்னு தெரில, எதற்காக இவர்கள் என்னைய டார்கெட் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, என்ன அழிப்பதற்கு இவங்க எல்லாரும் ஏன் கூடியிருக்காங்கன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அதை குறித்து கவலைப்பட்டுட்டோ பயந்துட்டோ அப்படியே முடங்கி போகாம தேவ சமூகத்துக்கு வாங்க, முழங்கால் படியிடுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டாக்குவார். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட
பேசுவார். உங்க வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பையும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறவராக உங்களுக்காக அவர் தன்னை வெளிப்படுத்துவார். யோசபாத்தின் ராஜ்யபாரம் எப்படி அமெரிக்கா இருந்ததோ அதை போல உங்க வாழ்க்கை முழுவதும் அமைதியாய் சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். தேவனே, யோசபாத்தை போல உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க, உம்முடைய பாதத்திலே காத்திருக்க, உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்களுடைய எதிர்காலங்கள் பாதுகாப்பானதாகவும் சமாதானம் நிறைந்ததாகவும் நீர் மாற்றி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.